பொங்கல் தினத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் கேளூர் மாட்டுச் சந்தையில் மாடுகள் விற்பனை களை கட்டியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், அங்கு கேளூர் மாட்டுச் சந்தையில் எந்தெந்த ரக மாடுகள் எந்தெந்த விலையில் விற்பனை செய்யப்படுகிறது, வியாபாரிகள் என்ன சொல்கிறார்கள், கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு பொங்கலையொட்டி மாட்டுச் சந்தையில் மாடுகளினுடைய விற்பனை எப்படி மாற்றங்களை கண்டிருக்கிறது, விரைவான விவரம். நிச்சயமாக கனகதரா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற மாட்டுச் சந்தையான கேளூர் மாட்டுச் சந்தை வாரந்தோறும் சனிக்கிழமை கூடுவது வழக்கம். அதன்படி இந்த மாட்டுச் சந்தையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள போலூர், செவ்வாது மலை பகுதியில் உள்ள ஜமுனாமரத்தூர், சேத்துப்பட்டு, ஆரணி, செய்யார், பரணமல்லூர், கண்ணமங்கலம், படவேடு, கலசப்பாக்கம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான விவசாயிகளும் மாடு வளர்க்கும் தொழிலாளர்கள் தங்களுடைய மாடுகளை வளர்த்து வாரந்தோறும் இந்த மாட்டு சந்தையில் விற்பனை செய்வது வழக்கம். அதே போல திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களிலிருந்து ஏராளமான மாடு வியாபாரிகள் இந்த கேளூர் மாட்டுச் சந்தையில் வாரந்தோறும் சனிக்கிழமையும் மாட்டுச் சந்தை கூடுவதால் அந்த மாட்டுச் சந்தையில் அதிக மலைகள் வாரந்தோறும் மாடுகளை வாங்கி செல்வது வழக்கம். இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த கேளூர் மாட்டுச் சந்தை இந்த சனிக்கிழமை காலை கூடியது. அந்த காலை கூடியவுடன் இந்த மாட்டுச் சந்தைக்கு ஏராளமான மாடுகள் பொங்கல் தினத்தை முன்னிட்டு மாடுகள் விற்பனைக்கு வந்தது. எனவே இந்த மாடுகளை வாங்குவதற்காக ஏராளமான மாட்டு வியாபாரிகள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். குறிப்பாக இந்த மாட்டு சந்தையில ஜெர்சி மாடுகள், நாட்டு மாடுகள் உள்ளிட்ட மாடுகள் அதிக அளவில் கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. இந்த மாட்டு சந்தையில் குறைஞ்சபட்சம் இன்று ஒரு மாட்டின் விலை 20,000 முதல் அதிகபட்சமாக 1,26,000 மாடு விற்பனையானதால் மாடுகளை விற்பனைக்காக கொண்டு வரப்பட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் கேளூர் மாட்டு சந்தையில் இன்று மட்டும் அதிகபட்சமாக 5 கோடி ரூபாய் வரை மாடுகள் விற்பனையாக வர்த்தகம் நடைபெற்றது. அதே போல் மாட்டுப் பொங்கல் நெருங்கி வருவதால் மாடுகளை வைத்து வளர்க்கும் விவசாயிகளும் மாட்டு தொழிலாளர்களும் மாட்டுப் பொங்கல் அன்று தங்கள் இல்லங்களில் வளர்க்கப்படும் மாடுகளை வைத்து பூஜை செய்ய தேவைப்படும் மாடுகளின் அழகு சாதன பொருட்களான புத்தம் புதிய மாட்டு கயிர்கள், மூக்கணாங்கயிர்கள், மாட்டின் கழுத்தில் உள்ள பல ஒலிகளை எழுப்பும் சலங்கை கயிர்கள், பொங்கல் பண்டிகை முடிந்தவுடன் ஆங்காங்கே நடைபெறும் காளைகள் விடும் விழாவில் கலந்து கொள்ளும் காளைகளுக்கு தேவையான மாட்டின் அழகு சாதன பொருட்களும் இன்று இந்த மாட்டு சந்தையில் விற்கப்பட்டுவதால் மேலும் இந்த மாட்டு கொம்புகளுக்கு அடிக்கப்படும் பல வண்ண பெயிண்டுகளும் விற்கப்பட்டன. இதனை இந்த அழகு சாதன பொருட்கள், மாட்டுக்கு தேவையான அழகு சாதன பொருட்களை இந்த மாட்டு வியாபாரிகளும் விவசாயிகளும் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர் இந்த கேளூர் மாட்டு சந்தையில் இன்று களை கட்டி கனகதரா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ்.